ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆஃப்ரிக்கன் சிக்கல்ஸ் டேங்க் ரெடி பண்ணோம். அதில் உள்ள ஃபிஷஸ் ஃபுல்லாமே ஒரு ட்ரம்மில் பிடிச்சி தனியாக வச்சுருந்தோம். ஸோ அது போடுறதுக்காண்டி ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒரு 500க்கு வாங்கி அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள ஹோல்ஸை ஃபுல்லாமே அரெஸ்ட் பண்ணிவிட்டு தென் ஒன் டே செட் ஆகிற மாதிரி டேப் வாட்டர் பிடிச்சிட்டு அந்த வாட்டர் ஃபுல்லாமே போட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இதில் தான் இருக்குது எல்லா ஃபிஷஸும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேண்டா மாலிஸ் தான் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். நல்ல ஒரு சன்செட் ஆக போகுது. அப்படியே இங்கே வருவோம் நம்ம விஷயத்துக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 வந்துச்சு. எனக்கு மோட்ரு மட்டும் தான் கழட்டியிருக்காங்க, மற்ற உள்ளே இருக்குது எதுவுமே கழட்டல. இதை ஃபுல்லாக கழட்டிட்டு கேப் ஃபுல்லாக எம்சியில் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு லீக்கேஜ் இருக்கா இல்லைன்றதை பார்த்துட்டு தென் நம்மளோட மாலிஸ் ஃபுல்லாமே இதில் தான் போட போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு நல்லா கப்பீஸையும் மாற்றணும். இதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் கழட்டிட்டு வாஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்ச அதை கழட்டிட்டு உள்ள எப்போ இருக்குன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. கேஸ் நம்ம இதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டோம். இங்கே தான் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, அதையும் பிடிச்சிட்டேன். தகரம் இந்த இருக்குது பாருங்கள், இந்த தகரம் தான் இருந்துச்சு, ரொம்ப எடுத்து போயிருந்துச்சு. உள்ள ட்ரே ஃபுல்லாக எடுத்துட்டேன். இங்கே பக்கெட் எடுத்துட்டேன். இங்கே உள்ள பக்கெட்டை கழட்டிட்டேன். 2-3 இடத்துல வயர் லைன் இது அப்புறம் இதுதான் ரொம்ப பெரிய ஓட்டையாக இருக்குது. தண்ணியை ஊற்றி பார்க்கணும் எங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லி. கைஸ் இது ஒரு 6 ஓட்டை தான் இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக ஒரு டிட்டர்ஜெண்ட்டை போட்டு அப்படி இல்லைன்னா சோப்பு ப்ரஷ்ஷை மாதிரி போட்டுட்டு அந்த அழுக்கை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் நம்ம அந்த ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஏற்றினா கரெக்டாக இருக்கும். ஓரளவு வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த கீழே உள்ளதை மட்டும் நல்லா ப்ரஷ் பண்ணி சோப் போட்டு தான் ப்ரஷ் பண்ணுறேன் நான். நல்லா சோப் போட்டு எல்லா பக்கமும் ப்ரஷ் பண்ணிட்டு தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா காயும். நைட்டு ஃபுல்லாக எம்சியில் வச்சு அது எம்சிலும் காயும், நம்ம சோப் ஸ்க்ரப் பண்ணதும் நல்லா காயும். அதனால் ஒன்றும் ஆகாது. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வாட்டர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிடுறது. கைஸ் நம்ம இப்போ எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டோம். இங்கே 2 சின்ன கிராக்கு, இதுவும் அது 2 கிராக் அடைச்சாச்சு. இது ஒரு பெரிய ஹோலு, இது ஒரு பெரிய ஹோலு, இங்கே ஒரு ஹோலு. இது ஃபுல்லாக சின்ன ஸ்க்ரூ நட்டு. ஸோ சைடில் ஃபுல்லாக மட்டும் அடைச்சிருக்கேன். எனக்கு கலட்ட முடியல அதை, அதனால் சைடில் ஃபுல்லாக அடைச்சிட்டேன். இங்கிட்ட எங்கேயுமே ஹோலில். இப்போ ஃபுல்லாக ஒரு 8 ஹவர்ஸ் நைட் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு மார்னிங் ஷெட்டுக்குள்ளே ஏற்றிட்டு நம்ம இதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விடுவோம். குட் நைட் டு ஆல். தி நெக்ஸ்ட் டே கைஸ், இதில் நம்ம இப்போ செக் பண்ணுறதுக்காண்டி காலையிலே நான் தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன், எதுவும் லீக்கேஜ் எதுவும் ஆகுதான்னு சொல்லி. ஆனால் எந்த பக்கமும் எந்த விதமான லீக்கேஜ் இல்லை. காலையிலேருந்து அடித்த வெயிலில் தண்ணி கொஞ்சம் கூட சூடே ஏறலை. ஆனால் வெளியே கொதிக்குது. அதான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட மகிமையே. சீரியஸாக வெளியே கொதிக்குது. உள்ள தண்ணி ஒரு பொட்டு கூட சூடு இல்லை, ஜில்லுன்னு இருக்குது. இந்த பாட்டுமே வெயிலில் படுற பாட்டுமே சூடு இல்லை, பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம ஷெட்டுக்குள்ளே போய் செட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் பிடிச்சி வச்சுக்குவோம். வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் 1/2 ஹவரில் மாலிஸை ஃபுல்லாக இறக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 இல்லை 8 பக்கெட் கிட்ட ஊற்றிருக்கேன். அப்படி இருந்தும் ஒரு 1/2 ஃபீட்டு ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எனக்குள்ளே அந்த இது இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம லெவலாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அது கீழே ஒரு 4-5 இன்ச்சு கீழே நம்ம ஸ்பேஸ் விட்டு ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்குது. ஸ்பேஸ் இப்போ நிறையா இருக்குது. நம்ம போய் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த தண்ணியில் கொஞ்சம் டேப் வாட்டர் கொஞ்சம் பிடிச்சிட்டு அதில் ஃபிஷ்ஷஸ் விட்டுட்டு தென் இதில் விட்டுருவோம். அவ்வளோ ஒன்றும் சூடாலாம் இல்லை, வார்மாக தான் இருக்குது வாட்டர். ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கழிச்சே வந்து ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்குள்ளே போய் ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு மேலே வந்துடுவோம். ஃபிஷ்ஷஸ் கீழே இருக்குது. ரைஸ் நம்ம எல்லாத்தையுமே இந்த பக்கெட்டில் போட்டு கொண்டு வந்தாச்சு. அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டோம். வாட்டரை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் ஃபாக்ஸ் டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஃபாக்ஸ் டெயில்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. இன்னொன்று 200+ ஃபிஷ்ஷஸ் இருக்கும் போல். பாருங்கள், அந்த பிளான்ட்டில் போட்டதுலே எவ்வளோ ஃபிஷ் இருக்குன்னு. 3 பேர் வந்திருக்காங்க இதுக்குள்ளேயே. பிளான்ட்டு தனியாக ஃபிஷ் தனியாக பிரிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. பிளான்ட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 200 இல்லை 300 ஃபிஷ்ஷஸ் கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. உள்ளே விட்டாலே ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா மாட்டுது.
ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் பிளாட்டி அப்புறம் மாலி இருக்குது. மவுத் பிளாட்டி நம்ம சிமெண்ட் டேங்க்கில் விடணும். ஏன்னா அதில் தான் மவுத் பிளாட்டி ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கப்பீஸோடு இருக்குது மவுத் பிளாட்டி. நம்ம இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் போடணும் கப்பீஸுக்கு ஃபுல்லாக. இந்த ஃபுல்லாக வாட்டர் ரெடியூஸ் பண்ணி ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ வாட்டர் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இவங்கள மட்டும் ஃபிஷ்ஷஸ் மட்டும் கரெக்டாக. பிளான்ட்ஸ் தனி பக்கெட்டு. இதுலேயுமே இன்னும் 2 மவுத் பிளாட்டி இருக்குது போல். பிரிச்சுக்குவோம் அப்புறம். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்றதுக்கு முன்னாடியே மவுத் பிளாட்டிஸை ஃபுல்லாமே தனியாக பிரித்து விட்றது நல்லது. எடுத்ததுலேயே இதில் தான் நல்ல சைஸாக இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. மேலு சரியான மேலு சைஸை பாருங்கள். உள்ளே போயிட்டான். இதில் இருப்பாங்களே 150 குறையாமல் 150 to 200 குறையாமல் இருப்பாங்களே. இதுலேயே அட்லீஸ்ட் ஒரு 100 to 150 ஆச்சும் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் தனியாக, பிளான்ட்ஸ் தனியாக பிரிச்சிட்டோம். பிளான்ட்ஸ் இந்த பக்கெட்டில் இருந்துச்சு. இதிலேருந்து எடுத்து பிளான்ட்ஸ்குள்ளே இருந்த ஃபிஷ்ஷஸும் பிடிச்சிட்டோம். மேலாப்பில் உள்ள டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஷ்ஷஸை விட்டுறலாம். பாருங்கள் ஃபிஷ்ஷஸை எல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் என்ன போட்டு ஒரு 1 day ஆகும் அவங்க செட் ஆகி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு. புது இடம்னால சிமெண்ட் டேங்கில் கருப்பாக இருந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ புதுசாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வெள்ளையாக இருக்க இடத்துக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க, அவ்வளோதான். கையில் தான் எல்லாத்தையும் பிடிச்சி விடணும் நம்ம. ஏன்னா ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு சீக்கிரம் அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னா நம்ம பிடிச்சி வச்ச டேப் வாட்டர் தான் எடுத்தோம், டைரெக்ட் போர் வாட்டர் யூஸ் பண்ணல. இதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ கூலிங்காக இருக்குது கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா கப்பிக்கும் மாலிக்கும் பிறந்தது. மாலியோட பேட்டர்னும் கப்பியோட கலரும் இருக்கும் அதுக்கு. பிளாட்டி ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டோம். அதில் விட்டதுக்கப்புறம் தான் தெரியும். விட்டுருவோம், எல்லாமே ப்ரீத் பண்ண கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எம்டி ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் என்ன சீக்கிரமே செட் ஆயிடுவானுங்க. டஸ்ட்டை முடிஞ்ச அளவு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ப்ராசஸ் டன் ஆயிடுச்சு. இங்கே எனக்குள்ள வந்து ஸ்லோப், அதனால் அதிகமாக ஏற மாட்டுறாங்க. இது நல்லா பள்ளமாக இருக்கனால ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்காங்க. இந்த ஒரு மேல் தான் நம்மள்ட்ட இருக்கிறது பெரிய சைஸு.
அது அந்த மேல் தான். ஃபீமேல் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபீமேல் இருந்தால் ஓகே கைஸ். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா ஒரு கப்பி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஒரு கப்பி இல்லை 2-3 கப்பி இருக்காங்க. இந்த குட்டியெல்லாம் இருக்காங்க பாருங்கள். 1 2 ஒரு 4-5 கப்பீஸ் கிட்டே இருக்குது. சரி, அதை பிடிச்சி நம்மளோட சிமெண்ட் டேங்க்கில் விடணும் கப்பீஸை ஃபுல்லாக. நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டுட்டோம். நான் சிமெண்ட் டேங்க்கில் இந்த ட்ரிஃப்ட் யூஸ் பண்ணேன் ஃபிஷ்ஷஸுக்கு. ஸோ ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த டேங்க்லேயே இவங்களுக்கு இது வச்சுருவோம். அப்போ தான் இவங்களுக்கு அதே ஃபீல் இருக்கும். ஸோ சேம் டேங்க் மாதிரியே இருக்கும்னு சொல்லி. அது இல்லாமல் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் வேறு அதில் ஆட் பண்ணணும். ஃபாக்ஸ் டெயிலில் வாஷ் பண்ணும்போது தான் பார்த்தேன் உள்ளே நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதையும் இப்போ இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி ஃபிஷ்ஷஸை தனியாக ஃபாக்ஸ் டெயில் தனியாக போட்டுருவோம். ட்ரிஃப்ட்டோட சுற்றி ஒரு ஓரமாக கூட வைக்கணும். ஏன்னா இதில் ஸ்ப்ரெட் பண்ணால் எல்லா ஃபிஷ்ஷஸும் மறைஞ்சிடும், எப்படி இருக்குன்றது தெரியாது. நான் ஒரு சின்ன ஸ்டோனில் கட்டி ஒரு ஓரமாக வைக்கணும். நான் உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபாக்ஸ் டெயிலில் நல்லா செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ரொம்ப அழுகி போச்சு நிறையா ஃபாக்ஸ் டெயில். அதனால் ஃபாக்ஸ் டெயில் எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா இருக்க 2-3 லீஃபை மட்டும் எடுத்து மேலாப்பில் மிதக்கி விட்ருக்கேன். அதை நான் செட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு இந்த வீடியோட ஷார்ட்ஸில் போடுறேன்னா. ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். டேங்கோட செட்டப் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.